மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பொறுக்கிகள் என கடுமையாக விமர்சித்திருக்கும் எழுத்தாளர் ஜெயமோகனின் பதிவு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. அண்மையில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் கமல்ஹாசனின் குணா படத்தில் வரும் குகை குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தும் படம். தமிழகத்தில் அது ஜாக்பாட் அடித்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த நிலையில் பிரபல எழுத்தாளரான ஜெயமோகனின் கடுமையான விமர்சனம் என்ன? அவர் சூடாக வெளியிட்டிருக்கும் ஒரு சில வரிகளை அப்படியே இந்த தொகுப்பில் பார்ப்போம். குடி குடி குடி, அவ்வளவுதான். வாந்தி எடுப்பது, சலம்புவது, விழுந்து கிடப்பது, அத்து மீறுவது, வேறு எதிலும் ஆர்வம் இல்லை. அடிப்படை அறிவு கிடையாது. எந்த பொது நாகரிகமும் கிடையாது. குறைந்தது 10 தடவையாவது ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் பகுதிகளில் இந்த மலையாள குடிகார பொறுக்கிகள் சாலையில் அடிதடியில் ஈடுபட்டிருப்பதை கண்டிருக்கிறேன். அவர்களின் வண்டிகளின் இருபுறமும் வாந்தி வழிந்து கொண்டிருக்கும். இந்த படத்தில் காட்டப்படுவது போல குடித்து முடித்த புட்டிகளை தூக்கி வீசி உடைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஐயமிருந்தால் செங்கோட்டை குற்றாலம் சாலையிலோ கூடலூர் ஊட்டி சாலையிலோ சென்று பாருங்கள். வழிநெடுக உடைந்த உடையாத பொட்டிகளாகவே கிடக்கும். அதையும் இப்படத்தில் பெருமையாக காட்டியிருக்கிறார்கள். பலமுறை இவர்களுடன் சண்டைக்கு சென்றிருக்கிறோம். ஒருமுறை வாகமன் புல்வெளியில் எங்களுடன் வந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான செந்தில்குமார் அவர்கள் தூக்கி வீசிய புட்டிகளை அவரே அள்ளி பொறுக்கி சேர்த்து அகற்றினார். ஆண்டுக்கு 20 யானைகளாவது இந்த புட்டிகளால் கால் அழுகி இறக்கின்றன. கொதித்து போய் நான் அதை கண்டித்து எழுதிய யானை டாக்டர் என்ற பதிவு மலையாளத்திலும் பல லட்சம் பிரதிகள் விற்றிருக்கிறது. ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் அதை வாசித்திருக்க வாய்ப்பே இல்லை என அடுத்த வரிகளில் மலையாள பொறுக்கிகள் என அவர் கண்டித்து எழுதியிருப்பது கடுமையான விவாத பொருளாகி இருக்கிறது.